அருண் சீதாவை உள்ளே கூப்பிட்டு இங்கே பயங்கரமாக திட்டுறாங்க. இங்கே பாரு சீதா, எனக்கு யார் எதிரியோ அவங்க இனிமேல் உனக்கும் எதிரி தான் அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? மாமா என்ன பண்ணார்? மாமா மேலே உங்களுக்கு கோவம் இருக்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் அதுக்காக அவர் தப்பு பண்ணாருன்னு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? இந்த அளவுக்கு அவர் யார்கிட்டையும் நடந்துக்க கூட மாட்டார். மற்ற விஷயத்தில் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், ஆனால் ஒரு உயிரை பறிக்கிற விஷயத்தில் மாமாவை பற்றி என்கிட்ட தப்பாக சொல்லாதீங்க அப்படின்னு இங்கே சீதா சொல்ல பயங்கர கோவத்தில் அருண் அடிக்க கையை ஓங்கிறாங்க. அதை பார்த்து இங்கே சீதா நடுங்கி நிற்க, பாரு சீதா, உங்கள் வீட்டினால நம்ம 2 பேருக்குள்ள பிரச்சனை வராமல் நீ தான் பார்த்துக்கணும். உன் அக்கா மேலே உனக்கு பாசம் இருக்கலாம், நீ அவங்க கிட்ட பேசி என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் அது ஒரு அளவு தான். ஒரு அளவுக்கு மேலே என்னால் எதையுமே பொறுத்துக்க முடியாது. அந்த மீனா உங்கள் அக்கா கூடயும் உங்கள் மாமா கூடயும் இனி எந்த பேச்சுவார்த்தையும் நீ வச்சுக்க வேண்டாம். உனக்கு கொடுத்தது எல்லாமே முடிஞ்சு போச்சு சீதா. உனக்கு நான் தான், இனி எனக்கு நீ தான். நம்ம சுற்றி உங்கள் அம்மா, உன் தம்பி இவங்களை வேணா என்னால் பார்த்துக்க முடியும், ஆனால் அதுக்காக அந்த வீட்டோட என்னால் உறவு கொண்டாட முடியாது அப்படின்னு அருண் சொல்லும்போது சீதா இதெல்லாம் கேட்டு மனசு வருத்தப்பட்டு நிற்கிறாங்க. அருண் இப்படியெல்லாம் பேசிட்டு உள்ளே போக ரொம்ப மன வருத்தத்தில் சீதா அதே தன்னுடைய வேலையை பார்க்க ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகவும் செய்கிறாங்க. அங்கே தான் மீனா இங்கே சீதாவை பார்க்க வராங்க. சீதா, நான் சொல்கிறது கொஞ்சம் ஒரு நிமிஷம் கேளுடி அப்படின்னு சொல்ல அழுதுகிட்டே இங்கே சீதா தாக்கா கையை பிடிச்சி எடுத்து தனியாக கூட்டிகிட்டு போகவும் செய்கிறாங்க. இப்போ இதுக்குக்கா என்னை இங்கே பார்க்க வந்தேன், கொஞ்சம் கூட மனசில் நிம்மதியே இல்லை. மாமா இப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும் அக்கா அப்படின்னு சொல்ல மீனாவுக்கு இதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு ஆறுதலாக இருந்தாலும், ஆனால் உன் புருஷனை நம்ப மாட்டாரேடி அப்படின்னு சொல்ல நானும் அவர்கிட்ட எடுத்து சொல்லி பார்த்தேன், ஆனால் அவர் என்கிட்ட தாக்கா கோவப்படுறாரு. இனி உன் அக்காவும் உனக்கு வேண்டாம், உன் மாமாவும் உனக்கு வேண்டாம், உனக்கு நான் எனக்கு நீ இப்படி தாக்கா என்கிட்ட பேசுகிறான்னு நடந்த விஷயத்த சொல்ல இவர் இந்த அளவுக்கு கோவப்படுறதுக்கு அவருக்கு நிறைய மனசில் கோபம் எல்லாமே இருக்குது. அந்த காயம் எல்லாம் இங்கே ஆறாத வடுவாக இருக்குது, என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் உன் மாமாவை பற்றி உனக்கு தெரியும்ல, அதுவும் இங்கே உன் மாமியாரோட உயிரை அவர் எதுக்காக எடுக்கணும்? அதெல்லாமே யதார்த்தமாக நடந்த ஆக்சிடென்ட் தாண்டா சீதா அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுக்க முடியுது அக்கா, ஆனால் என்னால் இந்த விஷயத்தில் அவர்கிட்ட பேச முடியலையேன்னு சொல்லும்போது, சரி பரவாயில்ல விடு, நாள் ஆக ஆக அவரே புரிஞ்சுப்பாரு அப்படின்னு மீனாவும் எங்கள் சீதா கிட்ட பேசிட்டு, நீ எதை பற்றியும் வருத்தப்படாமல் இரு, எல்லா பிரச்சனையும் ஒரு நாள் சரியாகும்னு சொல்லிட்டு அங்கேட்டு கிளம்பி போகிறாங்க. தாக்கா போகிறதையே சீதா ரொம்ப வருத்தத்தோடு பார்த்துட்ருக்காங்க. வீட்டுக்கு போன சீதாவுக்கு மனசு முழுக்க சங்கட்டமாகவே இருக்குது. தான் அத்தை இருந்த ரூம் ஃபுல்லாக போயிட்டு உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு தான் வரவும் செய்கிறாங்க. அப்போ தான் அவங்க அத்தோடைய ஃபோன் வந்துட்டு ரிங் ஆகுது. கால் அட்டன் பண்ணுற எங்கள் சீதாவுக்கு அப்போ தான் ஒரு கடுமையான விஷயமும் தெரிய வருது. வீட்டுக்கு அருண் வராங்க. அருண் வந்துட்டு எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு, சீதா ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வைக்கிறியா? அம்மாவுக்கும் என்னை விட்டு போனதுலேருந்து என்னால் ஒழுங்காகவே சாப்பிட கூட இல்லை. இப்போது என்னால் வேலை பார்க்க முடியாமல் அங்கே மயக்கமே வந்துடுச்சு, அதனால தான் நான் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்ல எதுவுமே பேசாமல் சீதா அமைதியாக இருக்க. சீதா ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க அப்படின்னு கேட்க, வா சீதா கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு சொல்ல உள்ளே போன சீதா அருணுக்கு சாப்பாடு எடுத்து வச்சாலும் கூட யோசனையிலே நின்றுட்டு. என்ன யோசனை? உன் அக்கா கூடயும் உங்கள் வீட்டு ஆளுங்க அதான் அந்த முத்து கூடையும் பேசக்கூடாது, பழகக்கூடாது, பார்க்கக்கூடாதுன்னு சொன்னனே, அதை நினச்சி ஏதாவது கவலைப்படுறியான்னு சொல்லி கேட்க, அக்கா இன்னைக்கு என்னைய பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்திருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எதுக்கு உன்னை பார்க்க அங்கே வரணும்? என்ன திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ண வராங்களா? இல்லை உங்ககிட்ட வந்து பேசி உன் மனசை மாற்றணும்னு ட்ரை பண்ணுறாங்களா? இங்கே பாரு சீதா, நீ என்ன தான் அவங்கக்கிட்ட பேசணும், அவங்கக்கிட்ட பழகணும், அவங்க வீட்டுக்கு போகணும்னு நினச்சாலும் நான் இருக்க வரைக்கும் அது நடக்காது சீதா. இவன் இந்த விஷயத்தில் இப்படி கராராக நடந்துக்கிறானேன்னு என்னை தப்பாக நினச்சிக்கிட்டாலும் கூட பரவாயில்ல. என் அம்மாவை இழந்த வழி எனக்கு தான் தெரியும். ஏற்கனவே அப்பா இல்லாமல் நான் பல வருஷம் கஷ்டப்பட்டேன். அம்மா இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடிலேருந்து சந்தோஷமாக அவங்கள பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். டியூட்டி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அம்மாவை பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த சமயத்தில் இப்படி அவங்க ஆக்சிடெண்ட்டில் போய் இறந்து போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களுக்கும் எவ்வளோ ஆசை இருந்திருக்கும், நம்ம குழந்தைய தூக்கி கொஞ்சணும், அந்த குழந்தையோட விளையாடணும்னு எவ்வளோ ஆசை கனவுகளோட அம்மா இருந்திருப்பாங்க. இன்றைக்கி அவங்க இல்லாத இந்த உலகத்தை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலை. உனக்கு தெரியாது சீதா, எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை விட்டுட்டு போன பிறகு எனக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு இருந்தவங்க. பல கஷ்டங்களை தாண்டி என்னை இந்த சமூகத்தில் தனியாக ஒத்தியே நின்று வளர்த்தவங்க. ஆசைப்பட்டதை எனக்கு பிடிச்சதை எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தவங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து ஒன்று எனக்காக உருவாக்கி கொடுத்தவங்க. இன்றைக்கி அவங்க இல்லைன்னு நினைக்கும் போது, அதுவும் அந்த முத்துவாலை தானே நினைக்கும் போது என்னால் எப்படி சீதா எப்படி பொறுமையாக இருக்க முடியும் அப்படின்னு இங்கே அருண் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு சீதா ஒரு நிமிஷம் இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அங்கே சாப்பாடு பரிமாறிட்டு இருந்த அதே எண்ணத்தோடு அங்கேருந்து
ஹாலுக்கு போகிறாங்க. அங்கே அத்தையோடைய ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க. இது அம்மா ஃபோனாச்சே அப்படின்னு சொல்ல, ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல கடந்ததுன்னு ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தாரு இல்லையான்னு சொல்ல, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோனை நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்ல, அப்போ தான் அருண் அந்த ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க. அம்மா உங்கள் அம்மா ஃபோன் பேசிக்கிட்டே வந்ததுனால தான் ஆக்சிடென்ட் ஆனிச்சுன்னு சொன்னாங்களே, எல்லாமே உண்மைதான் அருண் அப்படின்னு சொல்ல, அதை நீங்களுமே பார்த்துருப்பீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இருந்தாலும் அதுக்குன்னு ஆக்சிடென்ட் ஆன அதே இடத்துல எப்படி இறக்க முடியும்? அவங்க ஒவ்வொரு ஸ்பீடில் வந்ததுனால தானே இப்போ எங்கள் அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு இங்கே அருண் சொல்ல, ஒவ்வொரு ஸ்பீடில் வந்ததா இருந்தால் உங்கள் அம்மா அடித்து தூக்கப்பட்டிருக்கணும். அடித்து தூக்கி வீசவும் படலை. அவங்க கையிலையோ கால்லையோ முகத்துலையோ தலையிலையோ எந்த இடத்துலையும் அடியும் படலை. ஆக்சிடென்ட் ஆன அந்த செகண்டில் அவங்க இறந்துட்டாங்கன்னு ஒரு நர்ஸு சொல்லி தான் நமக்கே தெரியும். அதுக்கப்புறம் தான் அக்கா ஃபோன் போட்டு எல்லாருக்குமே விஷயத்த சொன்னான். அம்மா இறந்தாங்கன்ற விஷயம் நமக்கு பிறகு தான் தெரியும். ஆனால் அவங்க உடம்புல எந்த காயமும் இல்லாதப்போ எப்படி அருண், எப்படி அவங்க இறந்துருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்க, என்ன சொல்கிற சீதான்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா லாஸ்ட்டாக பேசின ஃபோன் கால் இதுதான், அதே நம்பருக்கு நான் திரும்ப கால் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, என்ன சீதா சொல்கிறேன்னு கேட்குறாங்க திரும்பவும் அருணும். அப்போ தான் சீதா சொல்கிறாங்க, அம்மா இங்கே ஒரு பண மோசடி கும்பலை நம்பி ஏமாந்துருக்காங்க, அதுதான் உண்மை. இங்கே உங்களுக்காகவே இங்கே சின்ன வயசுலேருந்து பணத்தை கட்டியிருந்திருக்காங்க ஒரு சீட்டு குழுவை நம்பி. அந்த குழுவிலேருந்து பணத்தை எடுக்கணும்னு முயற்சி பண்ணும்போது தான் அவங்களுக்கு பணம் கிடைக்கல. பணம் கட்டின பல பேர்கிட்டேருந்து ஏமாந்துருக்காங்க. பல பேரும் ஏமாந்துருக்காங்க. பல பேர்கிட்டேருந்து அவன் பணத்தை எடுத்துக்கிட்டு இந்த ஊரை விட்டே ஓடிட்டான். அந்த விஷயத்த இவங்க கூட பணம் கட்டின ஒரு ஆள் ஃபோன் பண்ணி விஷயத்த அத்தைக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அத்தை அந்த செகண்டில் இதை கேட்ட அந்த நொடியிலேயே அவங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட், இதெல்லாம் தாங்கிக்க முடியாமல் தான் மனசளவில் கஷ்டப்பட்டதுனாலையும் இப்படி அவங்க அதே இடத்துல உயிர் போகவும் செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்ல, சீதா என்ன சொல்கிறேன்? அம்மா இது வரைக்கும் இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொன்னதில்லைன்னு சொல்ல, ஆனால் என்கிட்ட சொல்லியிருக்காங்கங்க. இந்த பணம் இங்கே அருணுக்காக இல்லைம்மா, அருணுடைய குழந்தைக்காக. சின்ன வயசுலேருந்து அருணுக்கு ஒரு பக்கம் இதை நான் சேவிங்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும், ஆனால் அவன் இந்த குடும்பத்துக்காக ஓடிக்கிட்டே தான் இருந்தான். அவன் தான் படித்தான், அவனே வேலை பார்த்தான், அவனே படித்தானுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாதுன்னு இந்த பணத்தை அவசர தேவைக்கு ஏதாவது உதவுன்னு சொல்லி தான் சேர்த்து வைக்கவும் செஞ்சேன். நாளை பின்ன உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த பணம் உதவும். எனக்கோ இப்போவும் அப்போவும்னு அடிக்கடி உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு. ஒருவேளை நான் இல்லாமல் போயிட்டேன்னா உனக்கு இந்த விஷயம் தெரியணும்ல. அருணுக்கு இதெல்லாம் பிடிக்காதுமா, அதனால தான் நான் இந்த விஷயத்த சொல்லலைன்னு அத்தை என்கிட்ட ஒரு தடவை இந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க கட்டின பணம் முழுக்க ஒருத்தர் எடுத்துகிட்டு ஓடிட்டான்னு தெரிஞ்சதும் கஷ்டப்பட்டு அந்த பணத்தை கொண்டு போயிட்டு இங்கே ஒருத்தவங்களை நம்பி ஒப்படைச்சிருக்கவங்க. அப்படி அதெல்லாம் கேட்கும்போது அவங்களால தாங்கிக்க முடியல அருண், அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட அருண் திகைச்சு போய் சீதாவை பார்க்குறாங்க. இங்கே அம்மாவுடைய இறப்புக்கு நீங்களோ நானோ இல்லை முத்து மாமாவோ அந்த செல்வம் அண்ணாவோ யாருமே காரணம் கிடையாது. அவங்களுடைய பணம் போட்டு மோசடி கும்பல்னால தான் எல்லாமே நடந்திருக்கு. அவங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னு அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் அவங்களால அதை தாங்கிக்கவே முடியலை. அவங்கள நம்பி போட்ட அத்தனை லட்சம் ரூபாயும் இன்னைக்கு கையை விட்டு போயிடுச்சுன்ற ஒரு பதட்டம், பயம் அந்த இடத்துல அவங்க உயிர் போக காரணமாக இருந்திருக்காருன்னு இதை நீங்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஃபோன் பேசிட்டு வந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு, அது எதனாலன்ற விஷயமும் தெரிய வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல, சீதா சொன்ன விஷயத்தை கேட்டால் அருண் அமைதியாகவே நிற்க, உங்களுக்காக வேணான்னு அக்கா மாமான்னு எல்லாரையும் தூக்கி போட்டு உங்கள் கூடவே இருக்க நான் தயாராக தான் இருக்கேன். ஆனால் அவங்க உண்மையிலே தப்பு செஞ்சுருந்தா நீங்கள் சொல்கிறத என்னால் கேட்க முடியும். தப்பே செய்யாத ஒருத்தவங்களுக்கு நான் ஏங்க தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு சீதா கேட்குறது நியாயமான கேள்வியாக இருக்குது. அருணால் இதுக்கு எந்த பதிலும் பேச முடியலை. அத்தை இப்படிப்பட்ட ஒரு செகண்டில் அவங்களுக்கு அந்த உயிர் போயிருக்கக்கூடாது. ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாம் விதிப்படி தானே நடக்கும். நாம் இதில் பேசி எதையுமே சரி பண்ணவும் முடியாது. இன்றைக்கி நம்ம அம்மா நம்ம கூட இல்லை, அதை ஏற்றுக்கிட்டு வாழ தயாராக இருக்கணுமே தவிர அவங்க இறப்புக்கு இதை காரணம் காட்டி மற்றவங்க மேலே பழி போடுறத நாம் ஒரு நாளும் அந்த தப்பை செஞ்சிடவே கூடாது அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. அருண் அமைதியாகவே நின்றுட்டுருக்காங்க. சீதா பேசிட்டு போனாலும் அருணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உண்மையை கண்டுபிடிச்சது இங்கே சீதா மூலமாக விஷயம் தெரிய வந்ததுனால இப்போது செல்வம் விஷயத்துலையும் தலையிட முடியலை, அதே போல் முத்து விஷயத்துலையும் தலையிட முடியலை. அது மட்டும் இல்லாமல் நடந்த விஷயத்த ஸ்டேஷன்லேயே போய் சொல்லி அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இங்கே செல்வம் அண்ணா மேலே எந்த தப்பு இல்லைன்னு நானே வெளியே கொண்டு வர போகிறேன்னு சீதா சொல்லிட்டு போகிறாங்க. அருண் ஏற்கனவே இங்கே முத்துவையும் செல்வத்தையும் அவங்க வீட்டிலேருந்து வந்தவங்களே அசிங்கப்படுத்தினதுனால அவங்க முகத்தில் முழிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இங்கே நின்றுட்டுருக்கவும் செய்கிறாங்க.